நீங்கள் ஓவராக யோசிக்கிற ஹோம் மேக்கரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். என்னோடய பேர் செல்வி. வாங்க பேசலாம். பொதுவாக ஹோம் மேக்கர்ஸ்க்கு 2 தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று நடந்து முடிஞ்சது, இன்னும் நடக்க போகிறது. நடக்க போகிறதுல நிறையா இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்போம், எப்படி ஆக போகிறோம், நம்ம லைஃப் எப்படி இருக்கும். நடந்து முடிஞ்சது, இது ஏன் அப்படி நடந்துச்சு, இது ஏன் அப்படி நடந்துச்சு. முதல்ல நம்மளே கொல்கிறோம். ஓவர் திங்கிங்கிறது அதிகமாக நடந்து முடிஞ்சதை தான் நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு எதிரியே நம்ம நடந்து முடிஞ்சதை ஓவர் திங்கிங் பண்ணி பேசுறது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பிஸியாக ஆக்கிக்கணும். பிஸி மீன்ஸ் வீட்டு வேலை தான் பார்க்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஒரு வீடு ஹாப்பியாக இருக்கிறதும் சேடாக மாறுறதும் அந்த ஹோம் மேக்கர் கையில் தான் 99%. ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். பசங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அம்மா மூஞ்சி எப்படி இருக்குது, அப்பா மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னா தான் அந்த பசங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் சேடாக இருக்கும், வீடும் சேடாக இருக்கும். அப்போ பி பாசிட்டிவ், பி திங்கிங். யாராவது உங்களை நெகட்டிவாக பேசுகிறாங்களா, நெகட்டிவ் உருவாக இக்னோருங்கிறது ஈஸியான வேர்டு தான். பட் அது செயலில் காட்டுறது கஷ்டம் தான். பட் செஞ்சு தான் ஆகணும். நிறைய விஷயங்களை நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போகும். இங்கே பல ஹோம் மேக்கருக்கு ஃபோன்னாலேயே பிரச்சனை வரும். அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க? முதல்ல நெகட்டிவ் பீப்புள்ஸ்ட்டேருந்து ஃபோன் வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் நிறைய பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வேலையே இல்லையா பெசாட்டி இருங்க. ஏன்னா நம்ம பிரச்சனை வரப்போய் தான் அதை ஓவர் திங்கிங் பண்ணுறோம், ஓவராக பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக பிடிக்கலையா, விட்டுருங்க. இல்லை நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்கீங்களா, அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கா, அதை பற்றி வீட்டில் உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்மளுக்கு வெளியே இருந்தெல்லாம் எதிரி வர வேண்டாம். நம்மளே எதிரி. அது காரணம் ஓவர் திங்கிங் தான். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே உட்காருங்களேன். நீங்கள் அவுட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தை விட்டே நம்ம போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். டீப்பாக யோசிச்சிட்டோம்னா சில பேர் அதை நினச்சி டக்குன்னு அழுதுருவாங்க. கண்ணீர் வந்துடும். ஏன் அழுகுறோம், எதுக்கு அழுகுறோன்னு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் அந்த அழுகையை நினச்சி ஒரு ஓரமாக உட்காந்துருவோம். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எனக்குமே அந்த மாதிரி தாட்ஸ் வரும், அழுக வரும். ஏன் இது நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு. பட் ஓவர் திங்க் பண்ணி என்ன கொண்டு போகிறோம். அந்த திங்கிங்கை வேறு பாசிட்டிவ் வேயில் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு யோசிச்சாவது பிரயோஜனம். நடந்து முடிஞ்சதை பற்றியும் எப்படி இருக்க போகுது லைஃப்னு பயப்படுறத பற்றி இப்போது என்ன நடக்க போகுது, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றி மட்டும் யோசித்து பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி மாறுங்கிறத பாருங்கள். தயவுசெய்து ஓவர் திங்கிங் ரொம்ப யோசித்து ஒரு இடத்துல இருக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை செட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு வரமுறையை செட் பண்ணுங்கள். இந்த லிமிட்டுக்கு மேலே தாண்டி யாரும் என்கிட்ட வர முடியாது, இதை தாண்டி என்கிட்ட யாரும் பேச முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.